காகமும் பொல்லாத பாம்பும். ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு மேல 2 காக்கா வாழ்ந்து வந்ததாம். 2 பேரும் தங்களோட முட்டைகளை பத்திரமா பாத்துக்கிட்டாங்களாம். நிறைய பறவைகளோட முட்டைய இந்த பாம்பு சாப்பிட்டுச்சான். ஆமா ஆமா, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஒரு நாள் அவசர வேலையா 2 காக்காவும் பறந்து போயிடுச்சான். 2 காக்காவும் பறந்து போனதை பார்த்த பாம்பு பொறுமையா மரத்து மேல ஏறி அதோட முட்டைகளை சாப்பிட்றதுக்காக காக்காவோட கூடு கிட்ட போச்சான். கூட்ல இருந்த முட்டைய பார்த்த பாம்பு அதுல இருந்து ஒரு முட்டைய சாப்பிட்டுட்டு வந்த வழியே போயிடுச்சான். 2 காக்காவும் திரும்பி வர்றதுக்குள்ள பாம்பு தன்னோட புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சான். கொஞ்ச நேரம் சென்று 2 காக்காவும் கூடுக்கு திரும்பி வந்ததாம். ஐயோ, ஒரு முட்டைய காணோம். இது கண்டிப்பா அந்த பாம்போட வேலையா தான் இருக்கும். அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது? இந்த ஒரு முட்டையையாவது நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். நீ கவலைப்படாத, நம்ம முட்டைக்கு எதுவும் ஆகாது. நான் அந்த பாம்புக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த பாம்பை என்ன பண்றது? யோசிச்சுக்கிட்டே காக்கா பறந்து போய்கிட்டே இருந்துதான். அதே சமயம் அந்த ஊரோட ராஜாவும் ராணியும் ஆத்தோரமா நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அங்க பாரு, ஒரு மயில் அழகா டான்ஸ் ஆடுது. எங்க எங்க இருக்கு மயில்? ராணி திரும்பி மயில தேட ஆரம்பிச்சாங்க. ராஜா ராணிய ஏமாத்திட்டு தான் ஒளிச்சு வச்சிருந்த செயினை போய் எடுத்துட்டு வந்தாரா. அங்க மயில் எதுவும் இல்ல, நான் சும்மா உன்னை ஏமாத்தினேன். இங்க பாரு, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. அடடே, செயின் ரொம்ப அழகா இருக்கே, காமிங்க. ராஜா செயினை எடுத்து ராணி கிட்ட கொடுக்கறதுக்காக நீட்டினாராம். ராஜாவும் ராணியும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்த காக்காக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துதா. காக்கா வேகமா அவங்க பக்கத்துல போய் ராஜா கையில இருந்த செயினை எடுத்துக்கிட்டு ஓடியே போச்சான். காக்கா அந்த செயினை எடுத்துட்டு போயிட்டு நேரா பாம்போட புத்துக்குள்ள கொண்டு போய் போட்டுருச்சான். காக்கா பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்த ராஜா புத்துக்கிட்ட வந்து நின்னாராம். புத்துக்குள்ள இருக்கிற ராணியோட செயினை எப்படி எடுக்கிறது? வேற வழியே இல்ல, புத்தை இடிச்சுதான் ஆகணும். ராஜா தான் கொண்டு வந்த ஈட்டிய வச்சு புத்த இடிக்க ஆரம்பிச்சாரு. சத்தம் கேட்டு வெளியே சீறிக்கிட்டு வந்த பாம்ப ராஜா தான் ஈட்டிய வச்சு குத்தி கொன்னுட்டாரு. என்னையா கடிக்க வர? இரு, உன் புத்தை இப்ப என்ன பண்றேன் பாரு. ராஜா புத்த ஃபுல்லா இடிச்சு தள்ளிட்டு ராணியோட செயினை கண்டுபிடிச்சிட்டாரு. ராணி நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, சீக்கிரம் போகணும். அந்த பாம்பு கிட்டலாம் போராடி எனக்காக இந்த செயினை மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நன்றி. ராஜாவும் ராணியும் சந்தோஷமா அரண்மனைக்கு போனாங்களாம். பாம்பு இறந்துட்டதை கேள்விப்பட்ட 2 காக்காக்கும் நிம்மதியா இருந்துதான். மத்த பறவைங்க மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சோர்ந்து போயிடாம முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணதால தான் அந்த பாம்பை கொல்ல முடிஞ்சது. நம்ம முட்டை இனிமே பத்திரமா இருக்கும். மகிழ்ச்சியின் மந்திரம். ஒரு அழகான குளத்துல அன்னப்பறவை ஒண்ணு அழகா ஜாலியா நீந்திக்கிட்டு இருந்துதான். குளத்துக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்த நம்ம காக்கா அன்னப்பறவைய பார்த்ததும் சோகமா ஆயிடுச்சு.
நம்ம தான் இவ்ளோ கருப்பா அசிங்கமா இருக்கோம். நம்ம குரல் கூட இனிமையா இல்ல. அந்த அன்னப்பறவை பாரு எவ்ளோ அழகா இருக்கு. மனிதர்கள் கூட அதோட அழக பாராட்டி நிறைய கவிதைலாம் எழுதுறாங்க. யோசிச்சுக்கிட்டே காக்கா அன்னத்துக்கிட்ட போச்சான். நீங்க எவ்ளோ அழகா இருக்கிறீங்க. பறவைகளிலே நீங்க தான் ரொம்ப சந்தோஷமானவங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பச்சை கிளிய பார்த்தது இல்லையா? அதுக்கு எவ்வளவு வண்ணங்கள் இருக்கு தெரியுமா? எவ்வளவு அழகா மனிதர்கள் மாதிரியே பேசும் தெரியுமா? மனிதர்கள் எல்லாரும் ஆசையா அந்த பறவை கிட்ட பேசுவாங்க. பச்சை கிளி தான் இருக்கிறதுலயே அழகான மகிழ்ச்சியான பறவை. அப்படியா? ரொம்ப நன்றி அன்னப்பறவையே. இதோ இப்பவே நான் போய் பச்சை கிளிய சந்திக்கிறேன். காக்கா அன்னப்பறவை கிட்ட இருந்து கிளம்பி பச்சை கிளிய சந்திக்கிறதுக்காக போச்சான். கிளியக்கா கிளியக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் அன்னப்பறவை கிட்ட பேசிக்கிட்டு இருந்த போது அவங்க சொன்னாங்க நீங்க தான் இருக்கிறதுலயே அழகான மகிழ்ச்சியான பறவையாம். மனிதர்கள் எல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். நீங்க யாருமே மயிலக்காவை பார்த்ததே இல்லையா? அவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா? அவங்களோட தோகையை விரிச்சு ஆடினாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மனிதர்கள் எல்லாம் அவங்க நடனத்தை பார்க்கிறதுக்காக வரிசையில காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் அவங்கள மாதிரி இல்லையேன்னு எத்தனையோ நாள் கவலைப்பட்டிருக்கேன். மயிலக்கா தான் இருக்கிறதுலயே அழகான சந்தோஷமான பறவை. அப்படியா? ரொம்ப நன்றி. நான் இப்பவே போய் மயிலக்காவை பார்க்கறேன். காக்கா மயில தேடி தன்னோட பயணத்தை தொடர்ந்துச்சு. ஹலோ மயிலக்கா, இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப அழகான மகிழ்ச்சியான பறவையா. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அழகா? நல்லா பாரு நான் எங்க இருக்கேன்னு. அந்த அழகால தான் இப்ப நான் கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறேன். ஆனா உன்னை பாரு, உன்னை யாரும் சிறப்பிடிக்க மாட்டாங்க. நீ எங்க வேணாலும் போலாம், சுதந்திரமா செயல்படலாம். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நான் உன்னை மாதிரி இருந்திருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சரி சரி, மனிதர்கள் வர சத்தம் கேக்குது, நீ கிளம்பு. காக்கா மயில் சொன்னதை யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுச்சான். ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்த காக்கா இவ்ளோ நாள் முட்டாள்தனமா யோசிச்சு நானே என் சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டேன். மத்த பறவைகளோட கம்பேர் பண்ணி என்ன நானே குறைவா நினைச்சுக்கிட்டேன். மயிலக்கா சொன்ன மாதிரி என்ன யாரும் கூண்டுக்குள்ள அடைக்க மாட்டாங்க. என்னைக்குமே நம்மள மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. இந்த உலகத்திலேயே அழகான மகிழ்ச்சியான பறவை யார் தெரியுமா? நான் தான். யானையின் நண்பர்கள். யானை ஒண்ணு தனக்கான இடத்தை தேடி புதுசா ஒரு காட்டுக்குள்ள போச்சான். அப்பாடா, ஒரு வழியா ஒரு புது இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இந்த காட்டுல இருக்கவங்களோட பழக வேண்டியதுதான். சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆனாதான் எல்லாரோடையும் ஜாலியா விளையாட முடியும். யானை மற்ற விலங்குகளை தேடி நடக்க ஆரம்பிச்சுதான். வழியில ஒரு மங்கிய சந்திச்சுதான். ஹலோ மங்கி, நான் இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்கிறேன். என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிறீங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடலாம். மங்கி ஒரு குதி குதிச்சு யானைக்கு பக்கத்துல வந்துச்சான். நான் மரத்துக்கு மரம் தாவறவன். உன்னால தாவ முடியுமா? என்னோட எப்படி உன்னால விளையாட முடியும்? நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்ப்பா. சொல்லிட்டு மங்கி எகிரி குதிச்சு ஓடிடுச்சான். யானை சோகமா ஆயிடுச்சான். மற்ற விலங்குகளை தேடி தன்னோட பயணத்தை தொடர்ந்துதான். அடுத்ததா யானை ஒரு முயலை சந்திச்சுதான்.
முயலாரே, என்னோட விளையாட வரீங்களா? எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்ல. நம்ம 2 பேரும் நல்ல நண்பர்களா எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி ஜாலியா இருப்போம். என்ன உங்க ஃப்ரெண்டா ஏத்துக்கிறீங்களா? நானு ஒரு சின்ன பொந்துக்குள்ள வாழறவன். உங்களால அதுக்குள்ள நுழைய கூட முடியாது. உங்களோட ஒரு காலை வச்சாலே என்னோட பொந்து காணாம போயிடும். ஆள விடுங்கப்பா. உங்களோட ஃப்ரெண்டாக எனக்கு இஷ்டமில்ல. சொல்லிட்டு முயல் தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சான். நான் எதுக்கு அதோட பொந்த கலைக்க போறேன்? யானை யோசிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சுதான். யானையோட வழியில அடுத்து வந்த விலங்கு நம்ம அணிலார். யானை வர சத்தம் கேட்டு அணில் திரும்பிச்சான். அணிலாரே, எப்படி? ஐயோ யானையாரே, நீங்களா? நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. உங்க கண்ணுல இனிமே நான் படவே மாட்டேன். இந்த பாருங்க நான் எப்படி ஓடி போயிடுறேன்னு. யானைய பேச கூட விடாம அணில் அதை பார்த்து பயந்து ஓடியே போச்சான். மங்கியும் முயலும் நான் பேசுறதையாவது கேட்டாங்க. இவன் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட தெரியாம எதுக்கு இப்படி பயந்து ஓடுறான்? யானை சோர்ந்து போய் தன்னோட முயற்சிய கைவிட்டுடுச்சான். கொஞ்ச நாள் சென்னு ஒரு நாள் காட்டுக்குள்ள இருக்க விலங்குகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருந்தாங்களாம். இத பார்த்த யானையாருக்கு ஒண்ணுமே புரியலையா. ஹே மங்கி, ஏன் இப்படி எல்லாரும் பயந்து ஓடுறீங்க? என்னாச்சு? காட்டுக்குள்ள வந்த சிங்கம் ஒண்ணு எல்லாரையும் துரத்துது. நாங்க எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். நீயும் எங்கேயாவது ஓடிடு. சொல்லிட்டு தப்பிச்சா போதும்னு மங்கி ஓடி போயிடுச்சான். யானை நேரா சிங்கத்துக்கு முன்னாடி போய் நின்னுச்சான். யார் நீ? எவ்ளோ தைரியம் இருந்தா என்னோட வழியில குறுக்க நிப்ப? என்ன கோவப்படுத்தாம வழிய விடு முதல்ல. முடியாது, அவங்க எல்லாரும் என்னுடைய நண்பர்கள். நீ அவங்கள தாக்குறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். வா, நீயா நானான்னு பாத்துருவோம். யானை சிங்கத்தை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சுதான். யானை ஒரே டிஷ்யூம்ல சிங்கத்தை சாச்சிடுச்சான். என்ன விட்டுடுங்க, இனிமே நான் யாரையுமே பயமுறுத்தவே மாட்டேன். சொல்லிட்டு சிங்கம் ஓடி போயிடுச்சான். யானை மற்ற விலங்குகளை போய் பார்த்துச்சான். பயப்படாதீங்க, நீங்க எங்கேயும் போக வேணாம். அந்த சிங்கம் ஓடி போயிடுச்சு. எல்லா விலங்குகளும் யானைக்கு நன்றி சொன்னாங்க. நாங்க யாருமே உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனாலும் நீ எங்களுக்காக சிங்கத்துக்கிட்ட போய் சண்டை போட்டு எங்களை காப்பாத்திருக்க. ஆமா ஆமா, இனிமே நாங்க எல்லாரும் உன்னுடைய நண்பர்கள். நம்ம எல்லாரும் இனிமே ஒத்துமையா சந்தோஷமா வாழ்வோம்.